ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைல் பிரைட் பன், நம்ம ஊரில் பால் பன், ரிப்பன் பன்னு சொல்லுவோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்டையும் இதில் சேர்த்துடலாம். எல்லோ ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கை யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய லிக்யூட் ஐட்டமே போதும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சூப்பராக டபுள் ஆகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால பன்னு செய்யும் போது பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்ல ஷேப்பில் வரும். இப்போ இதை ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதை சின்ன சின்னதாக 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 பீஸையுமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பின்னல் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஷேப் பண்ணியாச்சு. இது மாதிரியே தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பன் ரெடி பண்ணியாச்சு. ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிடலாம். இதை ரெஸ்ட்டில் 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் தண்ணீரில் 1 கப் சுகர் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய்க்கு பதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி கொதிக்க வச்சிடலாம். கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னு சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ ஆயிலில் பன்னை போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெளியே நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடும், உள்ளே வேகாமல் மாவு அப்படியே இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நின்று வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ஃப்ரை பண்ணுறோமே ஆயில் ரொம்ப குடிக்குமான்லாம் நினைக்காதீங்க. இது அந்தளவுக்கு ஆயில் எடுக்காது, நல்ல ட்ரையாக தான் இருக்கும். இப்போது நல்ல 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு பன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சுகர் சிரப்பில் நல்ல ஊறுனா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஃப்ரை பண்ண உடனே டைரெக்டாக அப்படியே சுகர் சிரப்பில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பால் பன் வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.